ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ ஏப்ரல் மாதம் வரப்போகுது இல்லைங்களா? அந்த ஏப்ரல் மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க நிறைய பேர் நம்மளுடைய பட்ஜெட் பிளானிங்கை பார்த்துட்டு, அவங்க வீட்டுக்கும் பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்குமே யாருக்காவது வார வருமானம் இருக்கலாம், தின வருமானம் இருக்கலாம், அல்லது மாத வருமானம் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட் பிளான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவை உங்களோட அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு நீங்களுமே இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதத்திற்கான, அதாவது ஏப்ரல் மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்கன்னா, இந்த டைரியில் தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டைரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நான் வந்து அமேசானில் வாங்கினது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது அப்படிங்கிறதுனால ஆஃபரில் தான் வாங்கினேன். இதோட ரிவ்யூ கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைரி தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நோட் புக் நம்ம வீட்டில் பசங்க பயன்படுத்துகிற ஒரு நோட் புக்கோ ஒரு சின்ன பேப்பரோ இருந்தால் கூட பிளான் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பட்ஜெட்டை வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் சேஞ்சஸும் பண்ணியிருக்கிறேன். அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன். அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திற்கான, அதாவது ஏப்ரல் மாதத்திற்கான மந்த்லி பட்ஜெட் பிளானிங். ஏன் நான் மந்த்லி பட்ஜெட் பிளானிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம், அதாவது மாத வருமானம் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வருமானமாக இருக்கலாம், வார வருமானமாக இருக்கலாம். இவங்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லை இன்னமும் உங்களுக்கு வந்து டெய்லி வருமானமோ வீக்லி வருமானமோ வரக்கூடியவங்களுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பிளான் பண்ணும்பொழுது நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதாவது 50, 30, 20 அப்படிங்கிறது. 50ங்கிறது வந்து நீட்ஸு, 30ங்கிறது பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸு, 20ங்கிறது சேவிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 20% மஸ்ட்டு நம்ம வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது. பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது 50% நீட்ஸு, 30% வந்து சேவிங்ஸு, 20% தான் வாண்ட்ஸு அப்படின்னு. இதை வந்து நான் எப்போ வந்து வருமானம் எங்கள் வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 30% சேவிங்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நிறையவே எங்களால் சேமிக்க முடியுது. நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியுது. நீங்களுமே வந்து இந்த 20% வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாலும், இனிமே வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதாவது மந்த்லி கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதத்தில் இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணக்கூடிய உண்டியல். இது ஜஸ்ட் ₹100 தான். இதில் தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி இன்னும் 1 or 2 டேஸில் உங்களோட நான் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுமே உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்கில் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு 1/2 கிராம் வாங்கிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த 1/2 கிராம் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மாத செலவுகள்லேருந்து நான் மிச்சப்படுத்தி தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். வருமானத்திலேருந்து நான் இதிலேருந்து எடுக்கிறது கிடையாது. இதையுமே நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு சில மாதங்களில் வாங்க முடியுது. இப்போ வந்து விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால வாங்க முடியுமான்னு தெரியல. பட் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணிடணும். அதாவது இந்த மாதத்தில் நீட்ஸ் என்ன இருக்குது, வாண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேயே நான் வந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து லிஸ்ட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீட்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணிவிடுவோம். வாண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பண்ணுவோம். இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் தள்ளி போட நினைக்கிறோமோ அதை வந்து நாங்கள் தள்ளி போட்டுருவோம். அந்த மாதிரி தான் இந்த மாதத்திற்கான கோலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த மாதிரி மந்த்லி கோல் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அதை செயல்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோலெல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் பிளான் வேணும் இல்லைங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி சேவிங் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது. நோ ஸ்பெண்டிங் டேன்னா மாதத்தில் 2 நாளோ அல்லது வாரத்தில் 2 நாளோ ₹1 கூட நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சுக்கணும். இதுலயுமே பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி செலவுகளா இருக்கலாம், வார செலவுகளா இருக்கலாம், மாத செலவுகள் இருக்கும். இதிலேருந்து 10%லேருந்து கண்டிப்பா 20% வந்து நம்ம வந்து கண்டிப்பா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவிங் சேலஞ்சா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரியான செலவுகள்லேருந்து கண்டிப்பா சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப சேவிங் அப்படிங்கிறது தான் எங்க பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட்டு இருக்கும். அந்த சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இன்கம்ல இருந்து 20லேருந்து 30% கண்டிப்பா நாங்க வந்து சேமிச்சுருவோம். அந்த சேமிப்பு எது எதுலலாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அப்புறம் வந்து பிஎல்ஐ, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அது இல்லாம எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா, எஸ்பி அக்கவுண்ட்ல சேவ் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பேங்க்ல நான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ கட்டுறதுக்கு ஆர்டி வந்து நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் லைஃப்‌க்காக எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து நான் இப்ப வந்து 1 இயரா வந்து பே பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே பேங்க்ல பண்ணக்கூடியது. எஸ்டபிள்யூபி பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து உண்டியல் வச்சு நான் சேமிச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்றதுக்காக நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த உண்டியல்ல நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு வந்து இதுவரைக்கும் நான் வந்து போடல. அதாவது ஏப்ரல் மாசத்துலேருந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து எவ்வளோ போடுறேன், போட்டேனா போடலையா, எந்த கடையில வந்து நான் போட்டேன், எவ்வளோக்கு போட்டேன், அந்த பணத்தை எப்படி சேமிக்க போறேன், எல்லாமே உங்களோட அடுத்தடுத்து கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் காயின் அப்படிங்கிறது எங்க வீட்ல வந்து கண்டிப்பா இருக்கும் சேவிங்ஸ்ல. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 மந்த்தா டிஜிகோல்டுல வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். டிஜிகோல்டு பத்தியுமே ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அது இல்லாம பேப்பர் கோல்டுலயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது பத்தியும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல தான் வந்து எங்களுடைய சேமிப்பு 20லேருந்து 30% ஒவ்வொரு மாதமும் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா சேவிங்ஸ் அப்படிங்கிறத முதல்ல பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செலவுகள செய்யுங்க. இந்த சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாதத்தில நாங்க வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த சேவிங்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுருவோம். அது இல்லாம எங்களுக்கு வந்து எல்லாமே பேங்க்ல இருந்து டெபிட் ஆகுற மாரி ஆட்டோ டெபிட் குடுத்துருக்குறோம். அப்படி இருக்கிறதுனால வந்து கைக்கு பணம் வராததுனால பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேவ் ஆயிரும். நீங்க சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி ஆட்டோ சேவிங் வந்து ம் அ அ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதத்திற்கான பட்ஜெட்ட வந்து நம்ம பார்த்துரலாம். இப்ப வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது நான் டேஷ் போட்டிருக்கேன். இத வந்து நான் முன்னாடியே உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்ட் வந்து ₹6000. அடுத்தது கிராசரிக்கு வந்து ₹3500 ஒதுக்கியிருக்கேன். நெறைய பேர் கேட்குறீங்க, ரைஸ் வந்து நீங்க மென்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்களே, ₹3500ல எப்படி ரைஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1 மந்த் வந்து ரைஸ் வாங்குனோம்னா, அடுத்த மாசம் வாங்க மாட்டோம். அதாவது 2 மந்த்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1/4 மூட்டை அரிசி போதுமானதா இருக்கும். இப்ப இந்த மாசம், அதாவது ஏப்ரல் மாசத்துல நாங்க வந்து ரைஸ் வாங்குறோம் அப்படின்னா, அ அந்த மாதத்துல மளிகை வந்து ரொம்ப குறைவா வாங்கிக்குவோம். அதே மாதிரி அரிசி வாங்காத அ மந்த்ல ரேஷன், அதாவது கிராசரி வந்து கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சுக்குவோம். அப்ப வந்து எங்களுக்கு இந்த ₹3500ங்கிறதே மீதம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது இல்லாம ரேஷன்ல குடுக்குற அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே நாங்க வந்து பயன்படுத்துவோம். அதனால இது எங்களுக்கு போதுமானதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து ஒரு ₹1000 வந்து நான் போட்டிருக்கேன். ஆனா, ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி போன மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ₹1500 அலாட் பண்ணியிருக்கேன். இந்த மாசம் ஒரு ₹500 கம்மி பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெயில் நாள் வந்ததுனால வந்து டீ, காஃபி குடிக்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம வந்து ஜூஸ் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பால் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் தான். அதாவது காலையில மட்டும் தான் நாங்க வந்து குடிக்கிறோம். ஈவினிங்ல வந்து ஜூஸ் குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அத குறைச்சாச்சு. அதனால அந்த ₹500 குறைச்சு இந்த டிஃபரன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு இது வந்து ₹2600. இது வந்து வாரத்துக்கு போதுமானது. பெட்ரோல் வந்து ₹1200. இதுலயும் பார்த்தீங்கன்னா, போன மாசம் வரைக்கும் ₹1500 போட்டிருந்தேன். இப்போ வந்து அத குறைச்சு ₹300 குறைச்சு ₹1200 அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹600. அடுத்தது மெடிக்கலுக்கு வந்து ஒரு ₹500. ஈபிக்கு வந்து ₹350. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து பே பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால 350 + 350ன்னு போட்டிருக்கிறேன். இங்க வந்து கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹600 + ₹600 அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனா, இப்ப வந்து விலை குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்போ விலை குறையும் பொழுது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 900 தான் வந்துச்சு. அப்போ வந்து ₹1200ல 900 போச்சுன்னா மீதம் ₹300 பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதுலயே வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கான பணம் வந்து ஒதுக்குறோம் இல்லைங்களா? அந்த பணத்த வந்து இந்த மாதிரி கவர்ல தான் நாங்க வந்து போட்டு வச்சிருக்கோம்.
இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து கண்டிப்பா குறையிறத நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து போன மாசம் மளிகை ஜாமான் வாங்குனது போக, இந்த கவர்லேயே நாங்க வச்சுருவோம். அப்போ மீதம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு சேவிங்கா மாறிடும். அதே மாரி வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு பார்த்தீங்க அப்படின்னா, மீதம் உள்ளது இது உள்ளேயே இருக்கு. நீங்களுமே பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா இந்த பட்ஜெட்ல என்ன கேட்டகரிலாம் ஒதுக்கி இருக்கோமோ, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இந்த மாரி கவர் சிஸ்டத்த தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நெறைய செலவுகள் குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவ வாங்குறோம் அப்படின்னா, அதோட மீதம் வந்து இதிலேயே இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிளான் பண்ணிக்கலாம். அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சிக்கு ரூ. 500, அப்புறம் டெம்பிளுக்கு வந்து ரூ. 500, ஃபெஸ்டிவலுக்கு ரூ. 500, ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரூ. 500. அடுத்தது வந்தீங்கன்னா, அவுட்டிங் வந்து ரூ. 500, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரூ. 1200. இது வந்து வீக்லி. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அதர்ஸ்னு ஒரு 750 போட்டிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, டெய்லி செலவுகளுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுவுமே வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் நான் வந்து இத வந்து பண்ணல. இந்த மாதம் தான் வந்து இத பிளான் பண்ணியிருக்கிறேன். எங்களுடைய டேஸ் செலவுகளுக்கான பணத்த பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உண்டியல்ல நான் வந்து போட்டு வச்சிருப்பேன். நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, அது வந்து நம்ம போக மீதியம் வந்து இதிலேயே இருக்கும். இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளான் பண்ணலாம். இப்போ டோட்டலா எங்களுக்கு எவ்வளோ இந்த மாசத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 19,500 வந்திருக்குது. அதாவது இந்த டெய்லி செலவுகள் சாரி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இத வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். அதனால அத வந்து இதில ஆட் பண்ணி 19,500 + 1,200 20,700 அதாவது ரூ. 20,700 இந்த மாசத்துக்கு நான் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 1,500 சாரி ரூ. 1,100 மிச்சப்படுத்தியிருக்கிறேன். அதாவது பட்ஜெட்டுக்குள்ள வந்து குறைச்சு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்ஜெட்ட பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீக்லி சேவிங்ஸ் எக்ஸ்பென்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து பிரித்து செலவு பண்ணுறேன். அதாவது வெஜிடபிளுக்கு பார்த்தீங்கன்னா, வாரம் ரூ. 250, 4 வாரத்துக்கு ரூ. 1000, என்விக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 400, 4 வாரத்துக்கு ரூ. 1,600, அப்போ ரூ. 2,600 செலவாகுது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 300, 4 வாரத்துக்கு ரூ. 1,200. மொபைலுக்கு வந்து ரூ. 500 போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் நாங்க வந்து அ அ ரீசார்ஜ் பண்ணுவோம். 3 மாசத்துக்கு ரூ. 1,500. எங்க வீட்ல வந்து ரூ. 749க்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நாங்க போட்டுக்குவோம். இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவ போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபமா இருக்கு. அதுதான் 750, 750 நான் பிரிச்சு காட்டிருக்கேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் நான் வந்து பட்ஜெட்ட பிளான் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்றேன். இந்த மாதிரி செலவுகளையும் ஃப்ரீயா என்னால பண்ண முடியுது. பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நெறைய பணத்த சேவ் பண்ணவும் முடியும். நெறைய வந்து டென்ஷன் இல்லாம செலவுகளையும் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.